சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவோட கேண்டிடேட்ஸில் சுற்று 4 இருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹிகாரு நாகமுராவுக்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்த ஒரு ஆட்டம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஹிகாரு நாகமுரா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணார். அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா பிரக் வந்து E5 கொடுத்தாரு. இவர் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ரோயல் ஓப்பர்ஸ் விளையாடுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதித் கூட விளையாடினா அதே லைன் வந்து இங்கே விளையாடுவார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். ஸோ அதை நோக்கி வந்து போயிட்டு இருக்கும்போது ஆனால் வந்து இங்கே பிரக் வந்து ட்ரெடிஷ்னலாக நைட் F6 ஆடிடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பான் டு F5 வந்து விதித் கூட விளையாடினதுனால கண்டிப்பாக அந்த ஒரு எதிர்பார்ப்பு இவர்கிட்ட இருந்திருக்கும். பட் அவர் நைட் F6 விளையாடினதுனால ஒரு பெருத்த ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். பான் டு D3, அதுக்கப்புறம் பிஷப் C5 அண்ட் இங்கே ட்ரெடிஷ்னலாக இன்னும் ட்ரெடிஷ்னலாக போகாமல் இந்த இடத்துல ஆண்டர்சன் வேரியேஷன் சூஸ் பண்ணுறாரு. ஸோ க்ளோஸ் தி ரோயல் ஓப்பர்ஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வேரியேஷன். பட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு C5 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல வந்து பான் டு D6ஓ இல்லை வந்து பிஷப் E6ஓ கூட விளையாடலாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆகி போகும்னு வச்சுக்கோங்களேன். பட் பான் டு D3 அவர் விளையாடுறதுக்கு போல கேசல் பண்ணியிருந்தால் மேபி அவர் க்ளோஸ்டு ரோயல் ஓப்பர்ஸ் போயிருப்பார். இந்த க்ளோஸ்டு ரோயல் ஓப்பர்ஸ் ஆர் த ஓப்பன் ரோயல் ஓப்பர்ஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன், சிகோரியன் டிஃபென்ஸ் அல்லது பிரையர் வேரியேஷன், இப்படி மார்ஷல் கேம்பிட் அல்லது மார்ஷல் அட்டாக், இப்படி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ரோயல் ஓப்பர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 8லேருந்து 9 வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து கவர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா D3 விளையாடுறாரு. அதனால் பிஷப் டு C5 கேசல் பண்ணிடுறாரு. ஸோ இந்த நிலையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா B5 வந்து விளையாடுறாரு. ஏன்னா இப்போ நம்ம வந்து கேசல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டராக அமையும். ஏன்னா பிஷப் டு C6 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக பானை வந்து ஒயிட்டால் வின் பண்ண முடியும். இது வந்து கேசல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பானை வின் பண்ண முடியாது. பட் கேசல் பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து இந்த பானை வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ பானை வந்து B5க்கு புஷ் பண்ணி பிஷப் கட் ஆஃப் பண்ணுறாரு. அதனால் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா B3 போயிடுது. அதுக்கப்புறம் H6 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்போட பின் அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இடத்துல கேசல் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஷப் பின் ரொம்ப அநாயகமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால ஏன்னா பிஷப் அவர் வெளியில் பான் செயினுக்கு வெளியில் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா A4 வந்து விளையாடுறாரு. ஜஸ்ட் இந்த ரூக் அன்டிஃபெண்டாக இருக்குது. இது டிப்பிக்கலான ஒரு A4 மூவ் வந்து டிப்பிக்கல் குயின் சைடு அட்வான்ஸ் தான் உங்களுக்கு ரோயல் ஓப்பர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரூக் டு B8 அதுக்கப்புறம் பிஷப் E3 இது வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு நகர்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாக இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விளையாடுவாங்க அப்படின்னா 8x B5 வந்து விளையாடலாம். அல்லது ஈவன் இங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மூவான நைட் எக்ஸ் E5 கூட சூஸ் பண்ணலாம். ஏன்னா நைட் எக்ஸ் E5க்கு அப்புறம் நம்ம பான் டு D4 போட்டு பீஸை ஃபோர்க் பண்ணி திரும்ப வந்து அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்படியும் வந்து விளையாடிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஆப்ஷன். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் E3 விளையாடுறாரு. பிஷப் E3 வந்து ரொம்ப லீஸ்ட் காமன். என்ன சொல்கிறது, இந்த நிலையில் 8x B5 தான் ரொம்ப காமன், நைட் C3 ரொம்ப காமன், பிஷப் E3 அதுக்கு அடுத்தபடியாக விளையாடிருக்காங்க. ஸோ பிஷப் E3க்கு அப்புறம் அவர் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பான் வந்து டபுள் ஆகுது. பட் அது வந்து விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே டபுளாக இருக்கக்கூடிய பான் வந்து சென்டரில் கண்ட்ரோல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து நம்ம கிங் சைடில் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஓப்பன் ஃபைல் ஆர் செமி ஓப்பன் ஃபைல் வந்து ருக்கு கிடச்சிருக்கு. பான் டு D6 8x B5 இவரே விளையாடுறாரு. 8x B5 இப்போ A ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ரிகாருக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதன் மூலிமா உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் லேட்டராக. ஸோ குயின் டு E1 ஜென்ரலான ஒரு ரீமேனரிங் தான் இது. எப்போல்லாம் வந்து இது வந்து இந்த கேம்னு கிடையாது, எப்போனாலும் நீங்கள் வந்து பான் வந்து பிரேக் பண்ணிட்டீங்க, உங்களுடைய பான் டபுள் ஆகுது அப்படின்னும்போது குயின் வந்து இனிஷியல் பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐடியாவை உங்கள் கேமில் யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு அட்டாக்கிங், நேச்சுரலான ஒரு அட்டாக்கிங் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியான ஒரு அட்டாக்காகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த குயின் E1 ரீமேனரிங் வந்து பார்த்திங்கன்னா G3 போகிறதுக்கோ குயின் F2 போகிறதுக்கோ ப்ராபப்ளி குயின் G3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சம்டைம்ஸ் குயின் டு H4 கூட போகலாம். ஏன்னா குயின் G3 ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பானும் அல்லது இந்த 2 ஸ்கொயரும் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிடும். ஏன்னா இந்த பான் வந்து பின்னாடி கேசல் பண்ணதுக்கப்புறம். ஸோ கேசல்ஸ் அதுக்கப்புறம் H3 வந்து விளையாடுறாரு. குயின் டு G3யும் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி விளையாடலாம். தட் இஸ் வை ஒயிட் வந்து இங்கே குயின் E1 விளையாடுறது அதுதான் காரணம். பட் அதனால் ஃபாலோ அப்புக்கு நம்ம உடனே விளையாடிருந்தாலும் அது ரொம்ப லாஜிக்கலான ஒரு மூவாக தான் இருக்கும். பட் கேமில் H3 விளையாடுறாரு ஹிகாரு. நைட் E7 போயிட்டு பானை பானை வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நைட் டு C3 விளையாடுறாரு. இந்த இடத்துல நைட் டு C3 விட நைட் D2 ரொம்ப லாஜிக்கலான ஒரு கண்டினியூஷனாக இருந்திருக்கும். ஏன்னா நைட் C3க்கு அப்புறம் பிஷப் E6 விளையாடுறாரு. இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இவர் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், லைக் பிஷப் இன்ட்டு E6. அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான பான் ஸ்ட்ரக்சர். இதில் எதுவும் பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ கேமை கண்டினியூ பண்ணுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் சேம், ஓகேங்களா. எக்ஸப்ட் இந்த பான் மட்டும் அட்வான்ஸ் ஆகிருக்கு. பட் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கேம் ட்ரா தான் ஆகும்.
அதனால் நைட் டு D2 வந்து ட்ரை பண்ணுறாரு. நைட் டு D2ஓட ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு பிஷப்பால் வெட்டும்போது நம்ம நைட்டை ரீகேப்சர் பண்ணால் பான் வந்து டபுள் ஆகாது அப்படிங்கிறது தான். ஸோ இதனால தான் வந்து நம்ம நைட்டை டெவலப் பண்ணும்போது நைட் D2 வச்சுருந்தோம் அப்படின்னா, இந்த நைட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கக்கூடிய தேவை இருந்திருக்காது. ஸோ குயின் டு D7 அதுக்கப்புறம் நைட் டு E2 போகிறாரு. ஸோ இந்த நிலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த 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 F6 ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா குயினோட டிஃபென்ஸ் வந்து கட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தோணக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு மூவ் இந்த ரூக் டேக்ஸ் F6. இது கண்டிப்பாக விளையாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு வேரியேஷன், பட் கண்டிப்பாக வந்து விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். லைக் குயின் H4 அதுக்கப்புறம் கிங் H7 விளையாடலாம். இங்கே வந்து ரொம்ப நம்ம வந்து பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ண போகிறோம்னு நினச்சி இந்த மாதிரி விளையாடக்கூடாது. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, நைட் டு E2, நைட் டு G3, நைட் டு H5 செக் வந்து அதுக்கப்புறம் இங்கே F6ல் ப்ரெஷர் வரும், ரூக் F1 வரப்போகுது அப்படிங்கிறதுனால கிங்கை கண்டிப்பாக வந்து G7ல் வைக்கிறது அந்தளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான மூவாக இருக்காது. ஸோ கிங் H7 போனாங்க அப்படின்னா ரூக் F1 வரும், அதுக்கப்புறம் பானை வந்து புஷ் பண்ணிக்கலாம். F5 E டெக்ஸ் F5 அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் F5, நைட் வந்து கேமுக்குள்ளே வருது, ப்ளஸ் குயினையும் அட்டாக் பண்ணும். குயின் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணி பின் பண்ணாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் ரூக் டு G8 வந்துடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளாக் வந்து அந்த கிங் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு. ஸோ கேமில் நைட் டு E2 அதுக்கப்புறம் ரூக் A8 அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு E6, F இன்ட்டு E6 அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் A8. இது வந்து இங்கே ஹிக்காரு கேப்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதில் அவர் வந்து இந்த ஒன் ஆஃப் த நைட்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள் நைட் டு G3 வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருக்கலாம், அல்லது நைட் டு F3 கன்சிடர் பண்ணியிருக்கலாம், ஆர் ஈவன் நம்மளுடைய குயின் G3 ஐடியா கூட கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்டாக வந்து வெட்டுறதுனால ப்ரக்கோட ரூக் வந்து பார்த்திங்கன்னா A5 ஆக்குப்பை பண்ணுது. அதுக்கப்புறம் நைட் G3 வந்து ட்ரை பண்ணுறாரு. இந்த மூவ் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். நைட் டு G6 அதுக்கப்புறம் பான் குயின் டு D1. இந்த நிலையில் வந்து பான் C3 ட்ரை பண்ணலாம், பட் குயின் டு D1 வந்து ட்ரை பண்ணுறாரு. குயினை D1ல் வைக்கிறாரு, E1ல் வைக்கிறாரு, என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ரூக் A2க்கு அப்புறம் குயின் B1 போயிட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் திரும்ப பிறகு வந்து ரூக் A8 போகிறாரு, இவர் திரும்ப குயின் D1 வராரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கு 2 பேரும் செட்டில் ஆகிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரியே 3 தடவை ரிப்பீட் பண்ணி கேமை வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி 24th மூவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிடுறாங்க. ஏன்னா இப்போ ஹிக்காருவோட ப்ரக் விளையாடும் போது ஏற்கனவே வந்து அவருடைய கிராண்ட் ஸ்விஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து ஹிக்காருவோட விளையாடும் போது அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த காரணத்தினால இந்த கேமில் ஏதாவது ரொம்ப ட்ரை பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஹிக்காரு. பட் ஏற்கனவே அவர் ஒரு லாஸ் சஃபர் ஆகிருக்காரு, இவரும் ஒரு லாஸ் சஃபர் ஆகிருக்காரு. ஸோ ரொம்ப ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம், ஏன்னா இப்போ நாளைக்கு ரெஸ்ட் டே, இந்த ரெஸ்ட் டேவில் வந்து நிம்மதியாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செட்டில்டு மைண்டோட வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கேம் இல்லாமல் மற்ற 2 கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆயிருக்கு. ஒரே ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா யான் நெப்போம்னியாஷி வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து 4th ரவுண்டோட ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம செஸ் கிளப்பில் வந்து ஃபஸ்ட்டு இனாகுரல் சைமல்டேனியஸ் எக்ஸிபிஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சைமல் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மாஸ்டரான சரவணன் அவர்கள் வந்து வராங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய பதிவு தொடங்குறதுனா தொடங்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வர ஐடியா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி 1:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் அதை வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.